இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல், பரிசுத்த பேதுருவை குறித்து பார்த்தோம், பரிசுத்த யோவானை குறித்து பார்த்தோம். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த பவுல் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நெடுநேரமாய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இது ஐத்துகைங்கிற ஒரு வாலிபன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அவன் 3வது மத்தையில பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இவன் தூங்கி கீழே விழுந்து செத்துவிட்டான். மரித்தவனாய் எடுக்கப்பட்டான் வேதம் சொல்லுது. உடனே பவுல் அவன் மேல் விழுந்து, இல்ல இவன் உயிர் இவனுக்குள்ள இருக்கிறது, அவ்வளவுதான். திரும்பி மேலே ஏறி கூட போயிட்டான். அவன் கூட திரும்பி அங்க அற்புதம் நடந்துட்டுங்க. திரும்பி தொடர்ச்சியாக அப்பம் விட்டு ஜெபம் பண்ணினார்கள், பைபிள் சொல்லுது. தேவனை ஆராதித்தார்கள், பைபிள் சொல்லுதுங்க. பாருங்க எப்படிப்பட்ட அற்புதம். மரித்த ஒருவன் செத்து போயிட்டான், இஸ் டைட். ஆனா இங்கே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிற பரிசுத்த பவுல் அவன் மேல் விழுந்து சொல்றாரு, இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது, உயிர் இவனுக்குள் இருக்கிறது. இப்படி எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. உங்க வாழ்க்கையிலும் எல்லாம் முடிஞ்சிட்டு, டோட்டலி க்ளோஸ்ட், இனிமே வழியே இல்லை, ஆல் டோர் இஸ் க்ளோஸ்ட், எல்லா வழியும் அடைச்சிட்டாங்க. ஒரு வழியவே கிடையாதுங்க. தப்பி போறதுக்கு வழியே இல்லைங்க, நாங்க தாண்டி போறதுக்கு வழியே இல்லைங்க, வழி இருக்கு. தேவன் அந்த வழியை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் அந்த வழியை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் அந்த வழியை உண்டாக்கி இருக்கிறார். அந்த வாசல், உங்களுக்கு ஒரு வாசல் திறந்திருக்குது, அது இயேசுங்கிற வாசல். அதுக்குள்ள போங்க. அதுக்குள்ள போகாத உங்களுக்கு பிரச்சனை. அந்த கிறிஸ்துங்கிற கண்மலைக்குள்ள போகாத உங்களுக்கு பிரச்சனை. வட இந்தியாவில் ஒரு சின்ன தம்பி, 6 வயது சிறுவன். அவனுடைய தம்பி 2 வயது சிறுவன். தாத்தா வீட்டுக்கு போயிருக்கிறான். ஆதிவாசிகள் வட இந்தியாவில். அப்ப இந்த சின்ன பையன், குட்டி பையன், தலை கீழா அங்க பெரிய தண்ணி குதியில் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு செதுவிட்டான். அதுக்குள்ள வருது, இறந்து போயிட்டான். 6 வயசு பையனுக்கு சண்டே கிளாஸ்ல ஒரு கதை சொல்லி கொடுத்துருக்காங்க. மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். இந்த சின்ன பையன் அவங்க தாத்தாட்ட போய் சொல்லியிருக்கிறான், எங்க இயேசுநாதரால உயிரோடு எழுப்ப முடியும். தாத்தா, என்னப்பா இது, அது எப்படி முடியும்? மரித்த லாசர் எங்க இயேசுநாதர் உயிரோடு எழுப்பினாரு, என் தம்பி எழுப்ப முடியும், நான் ஜெபம் பண்றேன். சரின்ட்டாங்க. சரிப்பா பண்ணுப்பா. ஜெபம் பண்ணா 2 வயசு பையன் உயிர். ஹிஸ்டரிங்க, வரலாறு இது. நான் ஜோக்கு, ஒரு ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லல, உண்மையில வட இந்தியாவில் நடந்த சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அந்த சின்ன பையன் ஜெபிக்கிறான். 6 வயசு சின்ன பையன், இந்த 2 வயசு சின்ன பையன் உயிரோடு எழுந்துட்டாங்க. அந்த கிராமமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. 80 வீடுகள், அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சின்ன பையனுக்குள்ள இருக்க விசுவாசத்தை பாருங்களேன், எவ்வளவு பெரிய அற்புதம். அந்த 80 வீடுகளை ஒரே ஒரு 6 வயது பையனாய் ஆதாயம் பண்ணினார். காலங்காலமா கிறிஸ்தவங்களா இருக்கோமே, காலங்காலமா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோமே, தலைவரையாய் கிறிஸ்தவங்களா இருக்கிறோமே. உங்க விசுவாசம் எங்கெங்க போச்சு? பிரச்சனை நேரத்துல, போராட்டத்தின் நேரத்துல உங்களுடைய விசுவாசம் எங்கெங்க போச்சு? அவர் மேல நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை எங்கெங்க போச்சு? அவர் மேல திட நம்பிக்கையா இருந்தீங்கன்னா, அவர் மேல முழுமையான விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்வாருங்க. இந்த பவுல், பரிசுத்த பவுல், அங்கே அவன் மேல விழுந்து உயிர்வனுக்குள் இருக்கிறது ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, உயிர் பெற்றான். வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அவருக்கு உங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுங்க, அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். என் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். என் ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கும். முழுமையா நம்பி விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களை நடப்பிக்கிற சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறதற்காய் நன்றி. இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதுடைய வல்லமையான கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற என் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இப்பொழுது இறங்கிய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நடப்பிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். யாரெல்லாம் இந்த வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ உடைய ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். எலிசபெத், கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்குகிற மகளே எலிசபெத், தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். சரும வியாதியினாலே 6 மாதமாய் நீங்கள் அந்த வியாதியின் பிரச்சனையில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையான கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. எலிசபெத், என் ஆண்டவருடைய வல்லமையான கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை செய்கிறபடினால் உமக்கு நன்றி. உம்முடைய கரம் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். டேவிட், கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது மகனே. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்களுடைய பாதத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் ஒரு விதமான வலி, 7 வருடமாய் இந்த வலியினாலே நீங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வலது கால் மட்டும் இந்த வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. 7 வருடமாய் இந்த வலியினாலே அவதிப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமையான கரங்கள் மீது இறங்குகிற டேவிட், இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தொடுகிறது. வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எல்லையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்கள் மீது இப்பொழுது விழுகிறது. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தெரசா, கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்கள் மீது விழுகிறது மகளே. தெரசா, என் ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. தேங்க்யூ லார்ட். 8 வருடமாய் தலையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால பல மருத்துவரிடத்துல போய் பார்த்து அந்த வலி இதுவரைக்கும் மாறவில்லை. டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டீங்க. அவங்க சொல்றாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. இயேசு கிறிஸ்துவின் கரம் பிரத்யட்சமாய் உங்களை தொடுகிறது. சிஸ்டர் தெரசா, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை தொடுகிறது. இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டு விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டபடினால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்து விட்டபடினால் ஸ்தோத்திரம். வல்லமையான கரம் தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.